கொஞ்சம் டேட்டா பேசுமா? பேசலாம். ரெண்டு பேரும் பத்தி கேட்போமா? சொல்லுங்க. முதல்வரோட வண்டி பேர் என்ன? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது. தெரியாதா? அதுக்கு பேரு டிஃபெண்டர். வண்டி விலை 8.5 கோடி ரூபான்னு சொல்றாங்க. சரி. துணை முதல்வரோட வண்டி பேர் என்ன? தெரியாது. அவர் வச்சிட்டு இருக்கிற வண்டி கலெக்ஷன் எல்லாமே ஒரு 2 கோடி 3 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மையோட வீடு எங்க இருந்துச்சு? போயஸ் கார்டன். அவங்க ரெஸ்ட் எடுக்கிற தோட்டம் எங்க இருந்துச்சு? கொடநாடு. எடப்பாடி ஐயாவோட கார் பேர் என்ன? தெரியாது. தோராயமா விலை 2 கோடி இருக்குமா? அதே மாதிரி தானே இருக்கும். எளிய அரசியல் பண்ற சீமானோட கார் பேர் என்ன? விலை என்ன? தெரியாது. அது ஒரு ரேஞ்சில் வரும். ஏறக்குறைய 80 லட்சம் 1 கோடி ரூபாய் வண்டி. சொகுசு அரசியல்ன்றதுக்கு டெஃபினிஷன் என்ன வச்சிருக்கீங்க? சொகுசு அரசியல் ஒரு வார்த்தையை ஈஸியா குத்திக்கிட்டே இருந்தீங்கல்ல. சொகுசு அரசியலுக்கு எனக்கு விளக்க சொல்லு. போயஸ் கார்டன்ல வீடு, கொடநாட்டுல எஸ்டேட், ஆழ்வார்பேட்டையில செனட் ஆஃப் ரோட்ல வீடு. சரி, விஜய் சார் என்ன கார் வச்சிருக்காரு? சொந்த காசுல சம்பாதிச்ச காசு, உழைச்சு சம்பாதிச்ச காசு. அவர் எவனையும் திருடல. எந்த ஊழல் குற்றச்சாட்டும் அவர் பேர்ல இல்ல. அரசியல் நடத்துறன்னு திருநிதி திரட்டல. கட்சியில நிர்வாகிகளை தோக்கடிக்கிறதுக்காக வரங்க. நீங்க பண்ணாம கேள்வி கேட்டீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு ஒரு வன்மம் இருக்கு இல்லையா? இந்த வன்மம் திருநாமலை இருக்கான்னு அவர் ராஜ வாழ்க்கை வாழங்க. ராஜ வாழ்க்கை வாழ அனைத்து வாழ்க்கை இருந்தோம். அதை விட்டுட்டு சேவை பண்ண வராரு. என்ன சேவை பண்ணாரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேர் சேவை. உங்களுக்கு தெரியல.